ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம 10th 11th 12th பசங்களுக்காக ரிலீஸ் ஆகியிருக்கிற குவார்டர்லி எக்ஸாமோட அஃபிஷியல் டைம் டேபிள் தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை பொறுத்தும் தெளிவாக சொல்லிடுறப்ப நம்ம சேனலில் நம்ம பசங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமோட எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம 10th 11th 12th எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும்பா, பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்கப்பா. எதனால் சொல்கிறேன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மிஸ் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 10th குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்துலாம்ப்பா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் ஃபஸ்ட் எக்ஸாம். நெக்ஸ்ட் 17th வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் செகண்ட் எக்ஸாம். தேர்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 18th வைக்கிறாங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜ். 22 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வைக்கிறாங்க. 24 வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் நடக்குது. 26 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நடக்குது. ஸோ நம்ம 10th பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது. ஒரு நாள் 2 days, ஒரு நாள் கிட்ட 2 நாள் கிட்ட கேப் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக இருந்தலாம். அதுவும் முக்கியமாக நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும், பக்காவாக ஃபுல் மார்க் எடுத்துலாம். சரிங்களா? எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நெக்ஸ்ட் நம்ம 11th பா. ஸோ 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11th 12th சேம் டேட்டில் தான் வருது. ஸோ அதில் எந்த ஒரு டவுட் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் 11th பொறுத்த வரைக்கும் 10. ஸோ 10 வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு தமிழ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. செகண்ட் வந்து 11 தேர்ஸ்டே அன்னைக்கு இங்கிலீஷு. நெக்ஸ்ட்டு 15th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் மேஜர் எக்ஸாம்ஸ் மட்டும் சொல்கிறேன். சரிங்களா? அதில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 17th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அன்னைக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சரு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பயோ கெமிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் மேஜர் எக்ஸாம்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து 19th வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம 11th பசங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிரஃபி ஓகேங்களா. நெக்ஸ்ட் 22 வந்து பார்த்தீங்கன்னா மண்டே என்ன வைக்கிறாங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸு. 25 பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி இதெல்லாம் மேஜர் எக்ஸாம்ஸாக வந்து 25 நடக்குதுப்பா. சரிங்களா? இதுக்கு அடுத்து நம்ம 12th பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் டேட்டு ஸ்டார்ட் ஆகுது. 10 ஸ்டார்ட் ஆகுது. 10 வந்து தமிழ். ஸோ நம்ம முக்கியமாக 11th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் கண்டினியூஸாக வைக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்து 2 to 3 days கிட்ட கேப் இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா படிச்சு எழுதலாம்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டார்ட் ஆகுது. 10 வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் வெனஸ்டே தமிழ். 11 தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நடக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 15th அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மேக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி இதெல்லாம் மேஜர் எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு 17th வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷு, எத்திக்ஸு, எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சரு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பயோ கெமிஸ்ட்ரி ஓகேங்களா. அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. அதுக்கப்புறம் 19th அன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸு. 22 மண்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு ஓகேங்களா. நெக்ஸ்ட் 25 தேர்ஸ்டே அன்னைக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸி, ஜியோகிரஃபி. ஸோ நம்ம 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேப் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு 2 to 3 days இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் கண்டினியூஸாக இருக்குது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் போட்டுறேன். ஸோ கவலைப்படாதீங்க. எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம 10th 11th 12th பக்காவாக போட்டுறப்பா. ஸோ நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதும், குவார்டர்லியில் தரமாக மார்க் எடுக்கலாம். அது நான் கேரண்டி. சரிங்களா? ஸோ இந்த குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிளோட பிடிஎஃப் என்ன வச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. அதில் பிடிஎஃப் இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிப்பா. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தேதி தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணுறேங்கப்பா. டாட்டா பை பாய்.